இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால நான் காலையிலே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணினேன். அதோட இன்னைக்கு வளர்பிறை சதுர்த்தியும் உண்டு. ஸோ, அதனால நான் வந்து காலையிலே இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருக்கேன். நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சாலும் இறை அருள் இல்லன்னா, எந்த செல்வமும் நம்மகிட்ட நிலைக்கிறது கிடையாது. வீட்ல உள்ள தரித்திரம் நீங்க லக்ஷ்மி கடாட்சம் உண்டாக செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் என்ன அப்டின்னா வந்து, நம்ம வீட்ல வேல் இருந்தாலும் கோமாதா இருந்தாலும், அன்னபூர்ணி சிலை என்ன இருந்தாலுமே வந்து ஒரு தட்ல நீங்க அரிசிய போட்டுட்டு, அது மேல நீங்க எல்லா சிலைகளுமே வச்சு நம்ம வந்து வழிபாடு பண்ணினா, நம்மகிட்ட வந்து லக்ஷ்மி கடாட்சம் எப்பவுமே நிறைஞ்சிருக்கும். அதோட வந்து அன்னபூர்ண தாயாரோட ஆசையும் நமக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இதையெல்லாம் போட்டு நம்ம பூஜை அறையில வச்சுட்டு, தீபதூப ஆராதனை காட்டும்போது, குபேரலட்சுமி அருளால நம்ம வீட்ல செல்வ நிலை உயரும். எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலுமே வந்து நீங்க வந்து நம்பிக்கையோட செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பலன் இருக்கும். நல்ல எண்ணங்களோட, நல்ல சிந்தனைகளோட நம்ம செய்ற ஒரு ஒரு விஷயமுமே, நமக்கு எப்பவுமே வந்து உயர்வ மட்டும் தான் காமிக்கும். இதையும் தாண்டி வந்து யாருக்காவது ஹெல்ப் வேணும்னா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு உதவி நம்ம செய்யும்போது, நிச்சயமா வந்து கடவுள் அங்க தான் இருப்பாரு. ஸோ நீங்க எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும், என்ன செய்யறதா இருந்தாலும் நம்பிக்கையோட செய்யுங்க. நிச்சயமா கடவுள் வந்து உங்க கூட வழிகாட்டுவாரு. எல்லாமே நம்பிக்கை மட்டும்தாங்க. நம்பிக்கை இருந்தா எல்லாமே நல்லதாவே நடக்கும். உங்களுக்கும் எப்பவுமே எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும்.